இன்னைக்கு அண்ணனுக்கு மோட்ச விளக்கு போடுறதுக்காக மதுரையிலே ரொம்ப பழமையான திருவாப்புடையார் கோவிலுக்கு தான் போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி விலாக் எடுக்கிற மாதிரிலாம் எனக்கு நினப்பு இல்லை. கொஞ்சம் கொஞ்சம் கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்தேன். அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இதே கோயிலில் தான் என்னோடய மேரேஜும் நடந்துச்சு. பட் இப்போ சேம் கோயிலில் இந்த மாதிரி அண்ணனுக்கு விளக்கு போட வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது மனசு எனக்கு ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது பார்க்கும்போதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த கோயிலுக்கே நாங்கள் இப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி இப்படி ஒரு விஷயத்துக்காக போனது ரொம்பவே சங்கடமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்ட்டு விளக்கெல்லாம் போட்டுட்டு அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுக்கலை, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் அண்ணி தான் புளியோதரையும் ஊறுகாயும் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதை அங்கேயே உட்காந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் விளக்கு போட்டு நல்லபடியாக நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தது கனவாக போயிட்டு மறுபடியும் அண்ணன் வந்துடாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்காத நாட்களே இல்லை. ஸோ ஏன் கடவுள் இப்படி செஞ்சார் அப்படின்ற கேள்விக்குறி மனசுக்குள்ளே இருந்துகிட்டே தான் இருக்குது.